விஜயவர்மாவுக்கு ஒரு பொங்கலை போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போல. ஏன்டா என்னடா இவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்கீங்க? அட பாவீங்களா, நேற்று ஃபுல்லாகவே சீட்டிங் தான் பண்ணீங்களாடா? இதில் வேற டாஸ்க் ஜெயிச்சு விட்டோம், எங்களுக்கு ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட்னு சொல்லிட்டு அதை வேற போட்டுட்டு பெருமையாக வேற நைட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. விஜயவர்மா உன்னையும் சேர்த்துக்கிட்டாங்களாடா, நீயும் அவங்ககிட்ட சேர்ந்துட்டியா, அந்த குரூப்பில் குதிச்சிட்டியா? அதில் வேற இப்போ அந்த கார்டை தூக்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த கார்டில் அப்படியே வந்து சுரண்டான், அதையும் விஜயவர்மா பார்த்துட்டு தான் இருக்காப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு அர்ச்சனா மட்டும்தான் பிக் பாஸ் இங்கே பாருங்க, பிக் பாஸ் மார்க் பண்ணுறான் பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னடா நடக்குது? மாயா பார்க்குது, பூர்ணிமா மட்டும்தான் அப்படி பண்ணாத அப்படிங்குது. அதுக்கு தெரியும் கண்டிப்பாக இவங்க கேமராவில் மாட்டிப்பானுங்க, நம்மளை கிழிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில வந்து இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவர் வந்து மணியை தூக்குவாராம், ரெண்டாவது ரவீனாவை தூக்குவாராம், 2 கார்டுமே எலிமினேஷன் கார்டு தான் வருமா. இதை பார்க்கும்போது அப்போவே டவுட்டாக இருந்துச்சடா, நீ ஏதோ ஒரு கேப் மாதிரித்தனம் மொல்ல மாதிரித்தனம் பண்ணுற, அந்த தனம் தாண்டா எங்களுக்கு தெரிலன்னு பார்க்கும்போது உடனே போட்டாங்கடா. நம்ம ஆளுங்க எங்கேருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. பளிச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து எடிட் பண்ணி போட்டு விட்றாங்க. கரெக்டாக வருது. இந்த மாதிரி நீ கையை வச்சு தேய்க்கிறது வருது, நீ அந்த கார்டை வந்து நம்ம விஜயவர்மா தூக்கி கொடுக்குறது வரைக்கிட்டு கொண்டு எல்லாத்தையும் போட்டாங்க. ஆனால் சனிக்கிழமை ஒரு குறும்படத்தை போட்டு நிக்சனுக்கு ஒரு தரமான அடியை போட்டு நம்ம மாயாவுக்கும் நிக்சனுக்கும் செவுலில் 2 போட்டு அனுப்பிச்சி விட்டாதான் பிக் பாஸ் திருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பூர்ணிமா அதுக்கப்புறம் ஒரு நாள் சோகமாக இருப்பாங்க. நிக்சன் எப்படி ஐசு போனதுக்கப்புறம் அப்படியே கண்ணீர் விட்டாப்புலையோ அதே மாதிரி ஒரு நாள் கண்ணீரை விட்டுட்டு கண்டிப்பாக வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க பிக் பாஸ். ஏன் இப்படி பண்ணுறீங்க? மக்களோட ஓட்டுக்கு வந்து ஒரு தீர்ப்பே இல்லையா? மாயா தான் கடைசியாக இருக்காங்க. இந்த வாரம் மாயாவை அனுப்புவீங்களா? கண்டிப்பாக அனுப்பணும். ஸோ ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. டாஸ்க் 1ல் வந்து ஜெயிச்சது அவங்க விஜய் மணிலாம் ஜெயிச்சாங்க. ஸோ அது ஓகே தான், அது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது பக்கா ஃப்ராடு, மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், பயங்கரமான கேவலம். இந்த மாதிரி கேவலமான தனத்தை பண்ணிவிட்டு இதில் வேற பாயிண்டை வாங்கி அப்படியே பச்சை குத்துன மாதிரி அதில் குத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நைட்டு பேசுகிறாங்க பாரு உத்தமம் மாதிரி, இவங்க ஒரு தப்பு பண்ணிக்கிறாங்க, அந்த தப்பை பண்ணிட்டு அப்படியே உத்தமம் மாதிரி நடிக்கிறானுங்க. எப்பா மோசமான ஆளுங்களா இருப்பாங்க போல. நாங்கள் தான் ஜெயித்தோம், நம்ம கரெக்டாக தான் விளாண்டோம். நிக்சன் வந்து சொல்கிறாப்புல, என்ன பார்த்து மார்க் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. நான் என்ன மார்க் பண்ணனா? டேய் இவ்வளோ கேமரா வச்சுட்டு இப்படிலாம் போய் சொல்கிறீங்களாடா, எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாஸ்க் 3 வேறு வரப்போகுது. ஸோ இதில் 2 பேர் வந்து உட்காந்துட்டு யார் ஸ்டே பண்ணணும், யார் வெளில போகணும், எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்காக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது மாயாவும் நிக்சனும் இருக்காங்க, கண்டிப்பாக இதுலையாவது 2 பேர் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் மணியையும் கோத்து விட்ருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்க, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறி போகணும் போல். ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறது தான் ப்ரோமோவில் காட்டினாங்க. இந்த 2வது டாஸ்க்லேயே நாங்கள் பாதி பேர் செத்து போயிட்டோம். 3வது டாஸ்க்கில் என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணி எப்படிலாம் பேச போகிறாங்கன்னு தெரில. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கேவலமான விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த வாரம் வெளில போகணும்? 2 பேர். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாயாவும் நிக்சனையும் அடித்து விரட்டி விட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, சூப்பராக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஒரு மாதிரி வந்து பிக் பாஸை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து உள்ளே வச்சிருக்கலாம், ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமே அடித்து இந்த நெகட்டிவிட்டிலாம் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.